அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி இவங்கெல்லாம் செட்டுக்குள்ளே இருந்தால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் உள்ளே வந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து முதலாளி வந்துட்டார் அப்படின்னு எழுந்து நிற்பாங்களாம். அது நடந்திருக்கு. முதலாளி எம்ஜிஆர்லாம் பாருங்கள், எம்ஜிஆர் செட்டுக்குள்ளே வந்தால் செட்டே வந்து சைலண்ட் ஆகிடுமா அப்படின்னு. ஒரு ஒரு வந்து குண்டூசி போட்டால் கூட அந்த சத்தம் கேட்காத அளவுக்கு அப்படி ஒரு சைலண்டமான காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய ஆளுமையான ஒரு நடிகர் வந்து அவர் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு தயாரிப்பாளர் வேட்டி கட்டிக்கிட்டு உள்ளே வந்தார்னா அப்படியே எழுந்துருவார், முதலாளி வணக்கம் முதலாளி அப்படின்னு. அது காரணம் என்னென்னா, அவங்க தான் படி அளக்கிறவங்க, அவங்க தான் சம்பளம் கொடுக்குறவங்க. அந்த சம்பளம் கொடுக்குறவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு இந்த 3 ஹீரோக்களும் நம்பிய காலம் இன்றைக்கி அதெல்லாம் மாறி போச்சு. வந்து சமீபத்தில் கூட ஒரு ஹீரோ, நான் பேரை சொல்ல விரும்பலை, வந்து வேணாம், தயாரிப்பாளர் செட்டுக்குள்ளே வந்தால் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி கேரவனுக்குள்ளே போயிருக்கார். அவர் நடித்ததே வந்து ஒரு 5 படம் தான். 5 படத்தில் 3 படம் ஓடிடுச்சு. தயாரிப்பாளருக்கு வந்தால் நான் நடிக்க மாட்டேன், செட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு சொன்னது அத்தனை பேர் எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள். வந்து அதோட அந்த தயாரிப்பாளர் வரவே இல்லையா அவர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பியும் இன்னும் பார்த்துருக்காரு. வந்து எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அப்படியாப்பட்ட தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர் சங்கம் தான் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. அது நிறைய பேர் கடுமையாக சினிமாவில் இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர் நண்பர் கூட சொன்னார், இவங்களுக்கு என்ன வேலைங்க, வந்து எப்போ பார்த்தாலும் தீர்மானம் போடுவாங்க, அந்த தீர்மானம் வந்து ஒன்று கூட நடைமுறைக்கே வராது, அந்த நடைமுறைக்கு பிரேக் பண்ணுறதே வந்து இவங்க தான் அப்படின்னு. அதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நடிகர்களுடைய சம்பளம் சம்பளம் சம்பளம். நான் கூட ஒரு ஊர் பக்கம் போயிருந்தேன். இந்த ஏரி வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு என்ன 100 ரூபா ஒரு நாளைக்கு. அந்த ஏரி வேலை செய்கிறவங்க வந்து கேட்டிருந்தாங்க, சினிமா ரிப்போர்ட்டர், ஒரு சினிமா சம்மந்தமான இது பண்ணுவாருன்னு ஒவ்வொரு நடிகருடைய பேரை சொல்லி கரெக்டாக எவ்வளோ கோடி சம்பளம்னு, எப்போ 100 கோடினா எவ்வளோ இருக்கும், 100 கோடினா எத்தனை 500 ரூபா கட்டு இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியமாக கேட்டாங்க. இதுதாங்க மக்களுடைய நிலை. வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 100 ரூபாய்க்கு ஏறி வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த 100 ரூபா வங்கியில் தான் போட்டுருவாங்க, வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க. அது போய் அக்கௌண்ட்டில் ஏடிஎம்மில் தேய்க்கிறது, அல்லது வங்கியில் எழுதி கொடுத்து சலானில் கொடுத்து வாங்குறது, அதுக்கான காலம் இருக்கும். அந்த சாமானிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள். இவர் 50 கோடி வாங்குறாரு, இவர் 100 கோடி வாங்குறாரு, அவர் 200 கோடி வாங்குறாருன்னா அந்த 200 100 அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. அது இப்போ என்ன சொல்கிறாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில், மிக முக்கியமான தீர்மானமாக, அது ஒரு பெரிய தீர்மானத்தை வாசிச்சிருக்காங்க. மிக மிக முக்கியமான தீர்மானமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர்களுக்கு, அதுவும் பெரிய அளவில் சம்பளம் வாங்கும் ஹீரோக்களுக்கு, நடிகர்களுக்கு, டெக்னீஷியன்களுக்கு, இயக்குநர்களை சொல்லன்னு நினைக்கிறேன், இனிமேல் வந்து படத்தினுடைய லாபத்தில் பங்கு, ஷேரு, படம் ஓடி இட்டடிச்சு அதில் லாபம் வந்ததுன்னா உங்களுக்கு அதை நான் பங்கு தரும், படம் நஷ்டமாயிடுச்சுன்னா நஷ்ட கணக்கு தான், நீங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இது தெலுங்குலேயும் கர்நாடகாவிலையும் இது நடைமுறையில், தெலுங்கில் நடைமுறையில் இருக்குது. இதை ரொம்ப காலமாக குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, யாருமே காதில் கேட்குற மாதிரி இல்லை. பேசுகிறது வந்து அந்த ஜென்டில்மேன் படத்தில் ஓப்பனிங் சீனில் வந்து மரம் ஏழை விடுவாங்க காட்டில், அப்போ வெளியே நின்று கத்திக்கிட்டு இருப்பாங்க, இந்த மரம் விஷம்லாம் போட்டுக்கிட்டு, ஆதிவாசி விஷம்லாம் போட்டுக்கிட்டு, வெட்டாதே வெட்டாதே மரங்களே வெட்டாதே வெட்டாதே வெட்டாதுன்னு. அப்புறம் அந்த ஏழெல்லாம் முடிஞ்ச பிறகு கிளம்புங்க போங்க ஆளுக்கு இருந்தாங்க அப்படின்னு போட்டு, அந்த மாதிரி கதையாக ஒரு தீர்மானம் போட்டுற வேண்டியது. தீர்மானம் போட்டு இனி 100 கோடியில் கேட்கக்கூடாது, இனி 200 கோடிக்கு வைக்கக்கூடாது, தயாரிப்பாளர்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு அடிச்சுக்க வேண்டியது. ஒரு ஹீரோ இருக்கார், அவர் 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுங்க. ஒரு தயாரிப்பாளர் போய் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, பேசுகிறாரு, 100 கோடி ரூபாய்க்கான அட்வான்ஸ் கொடுக்க போகிறாருன்னா, இன்னொரு வழியாக இன்னொரு தயாரிப்பாளர் வந்து, தலைவா நான் உனக்கு 120 கோடி தரேன்னா அந்த ஹீரோக்கு ஏன் மனசு மாறாது? வந்து இதுன்னா காலகாலமாக நடைமுறையில் ஒரு விஷயம் தாங்க. வந்து இவங்க தான் அதை பண்ணுறதே. வந்து இந்த தீர்மானம்லாம் சும்மா அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இது நடைமுறைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த வருடத்தில் 211 படங்கள் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகிருக்குது அப்படின்றாங்க. அதில் 16% கூட லாபம் இல்லை, 16% கூட லாபம் இல்லை. 211 படங்கள் அப்படின்னா 16% என்ன, ஒரு 20 படம் கூட, 20 படம் தான் லாபம், மித்த படங்கள்லாம் லாபம் கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது தமிழ் சினிமா. இன்னொரு பக்கம் இப்போ ஏன் வந்து லாபத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா, மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சினிமா நண்பர் சொன்ன தகவல் தான், விஜய் அரசியலுக்குள் வந்துட்டார், விஜயோடைய கடைசி படம் ஜனநாயகன், ஏறக்குறைய எல்லாரும் வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு
இந்த படம் தான் ஓடும் அந்த படம் தான் ஓடுன்னு சாதாரண படத்தை நீங்கள் வந்து முன்னே கணிக்க முடியாது. அது வந்து தியேட்டரில் ஒரு நாள் இருந்து விமர்சகர்லாம் எழுதி விமர்சகர்லாம் பேசி இது நல்ல படம்னு சொல்லி அது ஓடினா உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய லாபம்லாம் கிடையாது, அதில் வந்து ஜாக்பாட்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு படம் அது மாதிரி நடக்கும். ஆனால் விஜய் படம் மாதிரி, ரஜினி படம் மாதிரி, அஜித் படம் மாதிரியான படங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அது ஒரு வசூலை கொடுக்கும். கேன்டீனில் வந்து வியாபாரம் ஆகும். பைக் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு, இங்கே வந்து கூட்டம் வந்து இதில் அள்ளலாம். இப்படி ஒரு இது இருக்கும். ஆனால் விஜய் கடைசி படம் சொன்ன பிறகு இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் இல்லை நிறைய வந்து சஃபர் ஆகிட்டாங்க. அதுவும் குறிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டருக்கார். என்ன இது இருக்கிறது மாபெரும் நடிகர், அந்த நடிகர் தான். அவர் இங்கே போயிட்டார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற விஷயம் பேசும்போது தான் நீங்கள் மற்றவங்களாம் நம்ம சொல்ல வரல. ஏன்னா அஜித்தும் ஒரு பெரிய நடிகர் வந்து அவருடைய விடாமுயற்சி என்ன ஆச்சு, குட் பேட் அக்லியே வந்து ஒரு ரசிகர்களுக்கான படமாக தான் இருந்தது கண்டி. அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமாக இல்லை. கூலியோட ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஓகே, அது வந்து இன்னும் மாபெரும் வெற்றியை கொடுத்துருக்க வேண்டிய ஜெயிலர் ஒரு மாபெரும் வெற்றி தான். இதெல்லாம் மாறி மாறி இருக்கும். ஆனால் இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம எப்படி வந்து இந்த இப்போ ஏன்னா இப்போ வர ஹீரோக்கள் ஒரு 2 படம் ஓடினா போதுங்க வந்து அசால்ட்டாக எங்களுக்கு வந்து 10 கோடி கொடுங்க 12 கோடி கொடுங்கன்னு வாய் கூசாமல் கேட்குறாங்க. வந்து அந்த கொடுமையினுடைய வெளிப்பாடாக தான் இந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இதை நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படின்ட்டு அவங்க இருக்காங்க. இன்னொரு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது, அவங்க இது வரைக்கும் எதுவுமே பேசலை. அப்புறமா வந்து கில்டுன்னு ஒரு அமைப்பு இருக்குது தயாரிப்பாளர், அவங்களும் வந்து எதுவுமே பேசலை. வந்து இவங்க தான் தீர்மானம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த ஹீரோக்களுக்கு சம்பளம் எங்கே ஏறுச்சு எனக்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே லட்சத்தில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிகளில் தான் வந்து. ரஜினி படத்தே பார்த்தீங்கன்னா முத்து படத்தில் தான் அவருக்கு சம்பளமே வந்து ஒரு பெரிய அளவில் உயர்த்துறாங்க. அது கே பாலச்சந்தர் சாருடைய படம். அப்போ அவர்கிட்ட எப்படி சம்பளத்தை கேட்கறது, அதிகமாக கேட்கறதுன்னு ரஜினி என்ன பண்ணுறாரு, சம்பளம் குறைவாக வாங்கிக்கின்னு ஏரியா வாங்கிக்கிறார். வந்து மதுரை கொடுங்க, சிட்டி கொடுங்க, சிட்டினா சென்னையோடைய இது கொடுங்கன்னு. அப்புறம் அந்த நடிகர்கள் ஏரியா வாங்குறது அதுக்கப்புறம் கடுமையாக எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் அது ஏரியா வாங்கலை, சம்பளமாக கொடுங்க, கொஞ்சம் ஒரு நியாயமான சம்பளம் தான் வந்திருந்தது. இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு ஓடிடின்ற ஒரு விஷயம் வந்தது பாருங்க. அதில் என்ன ஆயிடுச்சு, ஹீரோக்கள் எல்லாம் இந்த ப்ரொடியூசர்கள் ஓடிடியில் பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வருமானம் கொட்டுன்னு கொட்டுது. ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. அதனால் ஏத்துறா சம்பளத்தை அப்படின்னு. ஏன்னா டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆகுதுன்னா அது ஓடிடி பிஸ்னஸாக தான் இருக்கும். ஒரு காலத்தில் சேட்டலைட் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஓடிடி வந்த பிறகு அந்த சேட்டலைட் அடிபட்டு போச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் சேட்டலைட்டில் ஒரு டிவியில் ஒரு படம் போடுறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு விளம்பரம் கண்ணாமண்ணான்னு வாங்கியிருப்பாங்க. ஒரு பெரிய படம், ஒரு விஜய் படமோ ரஜினி படமோ அஜித் படமோ ஒரு டிவியில் போட போகிறாங்க அப்படின்னா, அதுவும் ஒரு பண்டிகை நாளில் போட போகிறாங்கன்னா அந்த படத்துக்கு எக்கச்சக்கமான விளம்பரம். 2 மணி நேரம் ஓடுற படத்தை கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் ஓட்டினா என்ன ஆகிறது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஓடிடி வந்த பிறகு விளம்பரமே இல்லாமல் எப்போ வேணாலும் அந்த படத்தை ஓட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ற மலநிலைக்கு வந்த பிறகு அந்த பக்கம் டிவி பக்கமே போகிறது கிடையாது. அங்கே சேட்டலைட் விழுந்தது. ஓடிடியை மலமலன்னு வாங்கின பிறகு என்ன ஆகி போச்சு, ஓடிடி நிறுவனங்களுக்கு அதில் அடி வாங்கி போச்சு. ஏன்னா நல்ல படமாக இருந்தால் தான் நீங்கள் பில்டப்லாம் கொடுக்குறீங்க ரைட்டு, ஆனால் நாங்கள் தியேட்டருக்கு போய் அந்த படம் வந்து ஒன்றும் சரியில்லை அப்படின்னு ஒன்று இங்கே வந்து விழுந்து போச்சு. அதனால் ஓடிடி நிறுவனம் என்ன பண்ணாங்க, நீங்கள் முதல்ல தியேட்டருக்கு போடுங்க, படம் நல்லா ஓடட்டும், அதுக்கப்புறம் வாங்குறேன்னாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நீங்கள் தியேட்டருக்கு போடுங்க, அங்கே கலெக்ஷன் எனக்கு காமிங்க, அந்த கலெக்ஷனை வச்சு நாங்கள் வந்து இந்த படத்தை எந்த விலைக்கு வாங்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணிடுறோன்னு. இப்போ பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் அவங்க ஒரு ஸ்லாப் ஒன்று வச்சுருக்காங்க. முன்னெல்லாம் வாங்கினாங்க, இப்போ இவ்வளோ தாங்க வாங்குவோம், அது எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கட்டுங்க, இவ்வளோ தான் வாங்கினேன். இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, இன்னொரு பக்கம் இந்த ஓடிடினால் அந்த ஓடிடியை 4 வாரத்துக்கு பிறகு நீங்கள் வந்து ஒளிபரப்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தியேட்டருக்கு கூட்டம் வந்து கணிசமாக குறைஞ்சி போயிட்டாங்க. அது காரணம் என்னென்னா, ஒரு ஃபேமிலியோடு கிளம்பி கார்லேயும் பைக்லேயும் ஆட்டோலையும் தொத்தின்னு போய் அங்கே இறங்கி கூட்டத்தில் இது பண்ணி பாப்கார்னோ ஐஸ்கிரீமோ அப்புறமா இது கார் பார்க்கிங்கு, இந்த மாலுக்கெலாம் போனால் நீங்கள் பார்க்கிங் விட்டிங்கன்னா மீட்டர் கணக்கில் ஓடும். வந்து இவ்வளோ இது பண்ணி ஒரு ஃபேமிலி போகும்போது ஒரு படம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 3000 4000 ரூபா செலவு பண்ணோம். எதுக்கு? ஒரு மாஸ் ஹீரோ படமாக இருந்தால் போகலாம், மற்ற படங்கள்லாம் ஓடிடியில் 4 வாரத்தில் வரப்போகுது, அப்போ பார்த்துக்கலாம், நம்ம அப்படியே சமையல் பண்ணும்போது பார்த்துக்கலாம், அப்புறம் முகம் கழுவும்போது பார்த்துக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கலாம்ன்ற மனநிலைக்கு வந்த பிறகு தியேட்டருக்கு வர கூட்டம் கணிசமாக குறைஞ்சி போச்சு. இப்போ என்ன ஆகிறாங்க, இந்த ஹீரோக்களுடைய சம்பளம் ஏற்றிட்டனால இப்போ இறக்குன்றாங்க. அதுவும் குறிப்பாக 2024 டிசம்பருக்கு பிறகு ஓடிடியினுடைய வியாபாரம் படுத்து விட்டது.
இப்போ வந்து ராமகிருஷ்ணா நடிச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி தெலுங்கில் லாபத்தில் பங்குன்னு எல்லா ஹீரோக்களும் வந்தாச்சு, எல்லா ஹீரோக்களும் இறங்கியாச்சு. இங்கே இறங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த தீர்மானம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதுக்கு ஹீரோக்கள் ஒத்துப்பாங்களா? அவங்களே ஒத்துக்கினா கூட உங்கள் தயாரிப்பாளர்கள், திரும்ப சொல்கிறது தான் வந்து ஒரு சம்பளம் பேசிட்டு ஒரு தயாரிப்பாளர் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது இன்னொரு வழியாக போய் அவருக்கு இன்னும் அதிகப்படியான சம்பளத்தை கொடுத்து எனக்கு அந்த கால்ஷீட் கொடுத்தலைவான்னு வாங்குற உங்கள் தயாரிப்பாளருக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. ரெண்டாவது, முதலாளின்னு சொல்லப்பட்ட அவங்க எத்தனை பேர் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? வந்து ஒரு படம் எடுத்தவங்க, 2 படம் எடுத்தவங்க. இது கூட இந்த தயாரிப்பாளரை பொதுக்குழு கூட டைரக்டர் திருமலைன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு குரல் பதிவு ஒன்று சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தார். என்னென்னா, இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எலெக்ஷன் நடக்கும் பொழுது வெளியூரில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் வந்து ஃப்ளைட்டு, ஆம்னி பஸ்ஸு, காரு இதெல்லாம் வச்சு கூட்டின்னு வரீங்க. ஆனால் ஒரு பொதுக்குழு நடக்குது, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க உறுப்பினர்களாக. ஆனால் பார்த்தீங்கன்னா 200-300 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. ஏன் அவங்கள அது மாதிரி ஃப்ளைட் போட்டு பஸ்ஸு போட்டு கூப்பிட வேண்டியதானே? இல்லைனா போக்குவரத்து செலவுக்காவது காசு அனுப்ப வேண்டியதானே? வந்திருப்பாங்கல்ல, இது என்ன பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு இது ஒரு பக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே தாங்க வந்து இந்த இடத்துலலாம் சூடு பிடிக்குது. இதற்கு முன்னால் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த விஷால் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த 8 கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்டிலிருந்து 8 கோடி ரூபாயை முறைகேடாக செலவு செய்யப்பட்டுள்ளது, முறைகேடாக அந்த 8 கோடி ரூபாய் பிரிஞ்சு போயிருக்குது, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு இதை எஸ்.ஏ. சந்திரசேகர் குரல் எழுப்பியிருக்காரு. இப்போ எல்லாரும் அதை ஆமோதிச்சிருக்காங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விஷால் நடிக்கிறார்ல, மகுடம்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரே தான் டைரக்ட் பண்ணுறாரு, டைரக்டர் கூட அமிச்சாச்சு, டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன காரணம், சூப்பர் குட் தயாரிக்கிற காரணம் என்னென்னா, இந்த படத்தை லாபத்தில் பங்கு அப்படின்ட்டு விஷால் நடிக்கிறாரு. எப்படி லாபத்தில் பங்குனா, இது எந்த அளவுக்கு வியாபாரம்னு தெரியல, நான் கேள்விப்பட்டது இந்த படத்தில் வரக்கூடிய, அதாவது தியேட்டர் கலெக்ஷன் வரக்கூடிய அத்தனை இதுவும் வந்து விஷால் எடுத்துக்கிட்டோம் சம்பளத்துக்கு பதில். மற்றபடி இந்த டேபிள் ப்ராஃபிட், ஓடிடி, தியேட்ரு, ஆடியோ, அது இதெல்லாம் வந்து தயாரிப்பாளருக்கு சேரும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால தான் விஷாலே எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, 12 மணி நேரம் நடிக்கிறாராம். வந்து காலையில் 9 மணிக்கு வந்தால் நைட்டு 9 மணிக்கு தான் போகிறாராம். வந்து அவரும் டைரக்டர் அப்படின்பொழுது இப்போ அவருக்குன்னு ஒன்று இந்த மாதிரியான இது வந்துடுச்சு. அவர் தான் தமிழ் சினிமாவில் முதல் ஆளாக இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு. அது லாபத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம். அவர் லாபத்தில் பங்கை தாண்டி தியேட்டரில் வர கலெக்ஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொன்று ஒரு நடிகர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, சரிங்க இவங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் லாபத்தில் பங்குன்ட்டாங்க, டிரான்ஸ்பரன்சியாக ஒரு பிஸ்னஸ் எப்படி பேசுவாங்கன்னு நாங்கள் நம்புறது நியாயமான கேள்வி தானே. இப்போ ஒரு படம்னு வச்சுங்க, அந்த படத்துக்கு ஒரு சேட்டலைட் பேசுகிறாங்க, தயாரிப்பாளர் தானே பேசுவார். இப்போ 5 கோடி பேசிட்டு இந்த ஹீரோ கிட்ட வந்து, தலைவர் 2 கோடிக்கு தான் போச்சு இது. இப்போ ஒரு ஆடியோ ரைட்ஸ் பேசுகிறாரு, அதில் கம்மியாக சொல்லலாம் இல்லைங்களா, அந்த டிரான்ஸ்பரன்சி எங்களை வச்சு பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் நியாயமான ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ விஷால் வந்து ஒரு பக்கம் அவர் 8 கோடி ரூபாய் அவர் தலைவராக இருக்கும்போது முறைகேடு நடந்துள்ளதுன்னு ஒரு விசாரணை குழு, நீங்கள் தீர்மானம் போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து லாபத்தில் பங்குன்னு ஒரு படத்தை வந்து ஏறக்குறைய நடித்து முடிச்சுட்டேன் நான், அந்த படத்தினுடைய டாக்கி போர்ஷன் இதுவாகிடுச்சு, அந்த படம் தான் தமிழ் சினிமாவுக்கு முன்னோடி படமாக இருக்கும்னு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்படியா கோடிகளில் புரளக்கூடிய இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் இந்த வருடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் 204 211 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் 16% வரைக்கும் தான் லாபம் அப்படின்பொழுது இந்த தொழில் எவ்வளோ அதிபாதாளத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா ஹீரோக்களுக்கு தான் சம்பளத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறார்கள்ன்ற ஒரு விஷயம் இன்னும் போயிட்டுருக்கு. இந்த தீர்மானம் கடைசி வரைக்கும் இந்த தீர்மானத்தில் உறுதியாக தயாரிப்பாளர் இருப்பார்களா, அந்த சங்கம் இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.